சொதப்பிருச்சு. ஓ, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வைஷ்ணவின்றது ஒரு பொண்ணு, பொம்பள பிள்ளை. ஓகேங்களா? பொம்பள பிள்ளைய நம்ம உள்ளுக்குள்ள சேர்த்து விட்டோம்னா, அதுவும் கொஞ்சம் பார்க்க அழகா இருக்க புள்ளைய சேர்த்து விட்டோம்னா, எப்படியும் பசங்கலாம் கொஞ்சம் நெறைய அட்ராக்ட் ஆயிருவாய்ங்க. நெறைய ஃபாலோவர்ஸ் அது இதெல்லாம் வந்துரும். வந்ததுக்கு அப்புறமா அப்படியே இத கொஞ்சம் வெளில எடுத்தோம்னா, அப்படியே இவங்களே பின்னாடி அப்படின்ற ஒரு மனக்கணக்கு போட்டுருவாய்ங்க. அ ஆனா, "டேய் ஏன்டா நீங்க?" அப்படின்ற மாரி தான் இருக்கு அவைங்க நெனச்சா. இல்ல அது ஆனா அது நம்ம அதுக்கு அப்படி நம்ம அப்படி அந்த இதுக்கு அந்த ஆங்கிள் இருந்தாலும் ப்ரோ, இன்னைக்கு திமுகவுக்கு தேவைப்படுற ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன். அதாவது இன்னைக்கு மக்கள் பிரச்சனைகள் இங்க எவ்வளவோ இருக்கு. அவங்க ஆக்கப்பூர்வமா செய்ய வேண்டிய அரசியல்கள் இங்க எவ்வளவோ இருக்கு. பிரதர் நீங்க என்ன ஆனா பிரதர் அவங்க திருப்பி திருப்பி டிஸ்ட்ராக்ட் பண்ணி ம். அவைங்களுக்கு அவைங்களுக்கு என்ன நீங்க பிரதர் புடிக்காத விஷயத்த பத்தியே பேசுறீங்க? இல்ல ப்ரோ நம்ம அதுக்கு தானே ப்ரோ அதெல்லாம் ஓட்டு அவைங்களுக்கு போட்டு புடிக்காது பிரதர். ஆக்கப்பூர்வம்னா, "ஐயோ! ஆக்கப்பூர்வமா? வாட் இஸ் திஸ்?" அப்படின்னு கேட்பாய்ங்க. இந்த இடத்துல இவ்வளவு லேண்ட் இருக்கு. இங்க ஆட்டைய போடலாமான்னு சொல்லுங்க. ஓடி வருவாய்ங்க. நீங்க என்னடான்னா ஆக்கப்பூர்வமா மக்களுக்காக ஐய்யய்யோ! கெட்ட வார்த்தை பேசுறீங்க பிரதர். இதெல்லாம் எக்ஸாக்ட்லி. திமுக அகராதியில கெட்ட வார்த்தை. எங்களுக்கு தேவைப்படுறது வெறும் அ ₹200. நீங்க அதுக்கு மேல என்ன பிரதர் சொன்னாலும் எங்களுக்கு நீங்க புரியாது. பரந்தூர்ல நான் விமான நிலையம் கட்டியே ஆவணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய நீர்நிலைகள்லாம் அழிச்சு விட்டு அப்படின்னா, இவங்கள்ட்ட போய் நீங்க ஆக்கப்பூர்வத்த எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க ஆக்கி வச்ச சோத்த அப்படியே அலாய்க்க முழுங்குற கூட்டம் இவங்கலாம். இல்ல ப்ரோ இப்ப நம்ம ம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அனகாபுத்தூர்ல மணி நேரமா அனகாபுத்தூர்ல சாரி. அவ்வளோ வீட இடிச்சு தள்ளி கொண்டு போய் எங்கேயோ தங்க வைக்கிறாய்ங்க. கேசா கிரவுண்டுக்கு பில்டிங் குடுக்கறதுக்கு. அ, ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஒருத்தி வந்து டாக்டர்ன்னு ஆ, சொல்லிக்கிறா. ம். சரியா? அவளுக்கு தெரியல. அதாவது ஒரு உயிர் போனாலும் அது நீங்க யாரு உயிர் அந்த தான். மாமிய 500 சொல்றீங்களா? உயிர் போனாலும் அது உயிர் மாமிய தான்ன்றது சொல்றீங்களா? அந்த டாக்டருக்கு தெரியல. அ, அதேதான். இப்போ ஒரு டாக்டர்னா, அ, எனக்கு அங்க 500 உயிர் போச்சு, இங்க 25 தான் போச்சுன்னு ம். சொல்லக்கூடாது. அந்த ஒரு உயிர் போனாலும் அந்த உயிர் தான் போயிருக்க கூடாதுன்னு ஆமா. சொல்லணும். அந்த அறிவே நீங்க இல்லாத ஒரு பிரதர் கொத்தடிமை வச்சுட்டு அவங்க இருக்க குரூப் தான் இது. அவங்க மிட்நைட் மசாலா டாக்டர் பிரதர். நீங்க என்ன டாக்டர் நெனச்சுட்டு பேசுறீங்க? அ, நீங்க வழக்கம் போல உங்க உங்க மொழியில அடிச்சு துவம்சம் பண்றீங்க. உங்க வழக்காடு மொழியில. எ அப்படி என்ன அப்படி பார்த்தா கூட ஒரு உயிர் உருவாகறதுக்காக அவங்க உயிர் உருவாகாம வந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன ஒரு உயிர் பண்ணும்னா உருவாகறதுக்காக இருக்க பிரதர் டாக்டர் தான். மிட்நைட் மசாலா உயிர் உருகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு தான் அட்வைஸ் குடுப்பாங்களே ஒழிய, உயிர் உருவாறதுக்கு குடுக்க மாட்டாய்ங்க. நீங்க என்ன பிரதர் அவங்கள்ட்ட போயிட்டு பிரதர் நீங்க டிஎம்கேல இருக்கிறவங்கள்ட்டலாம் கருணைய எதிர்பார்க்காதீங்க. அவங்களுக்கு கருணைக்கும், கருவாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத கம்முனாட்டி பயலுக. புரியுதுங்களா? அவங்கள்ட்டலாம் அது எதிர்பார்க்க முடியாது. நீங்க தயவு செஞ்சு, "ஐயோ! இவ்வளோ பிரச்சனை நடக்குது, பார்க்க மாட்டீங்களாடா? ஐயோ! இவ்வளோ இதுவா டேய் அது வேணுக்குனே தானே பண்றாய்ங்க. அவன் தானே பண்றாய்ங்க. தெரிஞ்சு தானே பண்றாய்ங்க. பிரதர் இல்ல விஜய் ப்ரோ ப்ரோ. நான் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே தப்பு இந்த பண்ணா மல்டி நான் ஏன் வருத்தப்பட பர்சனாலிட்டி போறேன்? இல்ல ப்ரோ இந்த மல்டி பர்சனாலிட்டி கேரக்டர் எனக்கு புரிய மாட்டேங்குது ப்ரோ. எதிர்க்கட்சிய தலைவரா இருக்கும்போது அப்படியே வேற மாரி இருக்காங்க. டக்குன்னு அந்நியன் மாதிரி அது ஆளுங்கட்சி எப்படி? வந்தோனே இப்ப வேற மாரி இருங்க. மாறிடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்களும் நானும் 2 பேரும் ஒண்ணா இருக்கிறோம். இப்ப நம்ம வந்து ஜாலியா இருந்துட்டோம். சொகுசா இருந்துட்டோம். ஆனா இது நிரந்தரமா நிக்கணும். என்ன பண்ணுவோம்? "டேய் வெளில போ. என்ன பண்ணு? நீ என்ன திட்டுற மாரி திட்டு." அவைங்கலாம் கடைசியில என் பக்கம் வந்துருவாய்ங்க. நான் ஒரு 5 வருஷம் கொள்ளையடிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவாய்ங்க? "ஐய்யய்ய! இவன் கொள்ளையடிக்கிறான். நான் அவன்ட்ட போறேன்னு" சொல்லிட்டு திருப்பி ஓண்டு வருவாய்ங்க. நீ என்ன பண்ணு? நீ ஒரு 5 வருஷம் கொள்ளையடிச்சுக்க. நான் எதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனோ, அதெல்லாம் நீ எதிர்க்கிற மாரி பேசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாய்ங்க? உன்கிட்ட வந்துருவாய்ங்க. நீ என்ன பண்ணு? அத வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணு. கேட்டா, அவரு ஆட்சியில பண்ணாங்கன்னு சொல்லி என் மேல பழிய போடு. அப்புறம் என்ன பண்ணுவாய்ங்க, திருப்பி 5 வருஷம் கழிச்சு என்ட்ட குடுப்பாய்ங்க. நான் என்ன பண்ணுவேன் திருப்பி, இல்ல, இல்ல அவைங்க ஆட்சியில இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அத நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி போடுவோம். லிசனர்ல 2 பாதி பேரையும் கேள்வி கேட்டாங்கன்னா, சென்டர் மேல பழிய தூக்கி போட்டுருவோன்ற போட்டுருவாய்ங்க. முடிஞ்சு போச்சு. சிம்பிள். அதேதான் பிரதர். விஜய் ப்ரோ, நான் அப்பப்ப ஒரே ஒரு நாங்க இது நடுவுல சொல்லிக்கிறேன். சட்டைய கிழிச்சுட்டுலாம் வெளிய வருவோம். நீங்க நம்புறதுக்காகவே நாங்க சட்டைய கிழிச்சுட்டுலாம் வெளிய ஆமா. வருவோம். வேணுன்ட்டே சட்டமன்றத்துல இருந்து எங்கள தூக்கிட்டு போங்கன்னு ஆளு வச்சு தூக்கிட்டு போக வாயில மாட்டோம். மாஸ்க் நீங்க அதெல்லாம் பார்த்து வாயில நம்பணும். மாஸ்க் போட்டு அந்த மாஸ்க்ல ஜஸ்டிஸ் ஃபார் பெனிக்சன் ஜெயராஜ்ன்னு எழுதி வைப்போம். கரெக்ட். ஆனா ஆனா இங்க அஜித் குமாருக்கு நீதி கேட்டோம்னா நாங்க சிபிஐ கிட்ட மாத்தி விடுவோம். இல்ல நாங்க ப்ரோ குடுத்த எனக்கு இல்ல ரொம்ப வருத்தமான விஜய் ப்ரோ ஒரே விஷயம் என்னன்னா நிமிஷம். ப்ரோ ஆனா ஆர்டிபி இந்த ப்ரோ ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இருங்கய்யா, ஒரே நான் ஒரு ஒன்று நிமிஷம் மட்டும் கோபி சொல்லிக்கிறேன்யா. ஒரு ம், ஒரே நிமிஷம் கோபி. இல்ல என்ன மேட்டர்னா ப்ரோ, இப்போ இந்த வழக்குல எடுத்துக்கோங்களேன், இந்த அஜித்குமார் கேஸ்லயே பாருங்க. ம். இந்த 5 போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க, அடிச்ச 5 போலீஸ் அரெஸ்ட் பண்ணானுங்க. ம். ஆனா கடைசி வரையும் உத்தரவு போட்ட இந்த டிஎஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணாங்க தவிர இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. அந்த டிஎஸ்பிக்கு யார் உத்தரவு போட்டான்ற விஷயத்தையும் இன்னும் வெளில கொண்டு வரல. அது எப்படி கொண்டு வருவாங்க? நம்ம அதை ஆமா அததான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த சினாரியிலுமே யார் இந்த சார்பா யாருப்பா டிஎஸ்பிக்கு சொன்னா? கோர்ட்ல ஒரு விஷயத்த சொன்னாங்க பாத்தீங்களா? என்ன சொன்னாங்கன்னா, டிஎஸ்பி டீம் எப்படி வந்து உங்களை இந்த பையனை கொண்டு போய் அடிச்சாங்க அப்படின்னு கேட்டா இன்டர்நெட் பார்த்தாங்களாம். bro, என்ன ப்ரோ இதெல்லாம் சீரியஸாவா? கோர்ட்ல சொல்ற விஷயமா ப்ரோ இதெல்லாம்? அந்த லட்சணத்துல ஆகி போச்சுன்னு பாத்துக்கங்க. எந்த லட்சத்துல இருக்குன்னு. அப்ப சட்டத்துக்கு என்ன தேவை? சாட்சி மட்டும் தான் தேவைன்றதுதான் இங்க பிரச்சனை. அந்த சாட்சி என்னவா வேணா இருக்குன்னு தெரியும். எத்தனையோ பேருக்கு தெரியும். இவங்க வந்து பொய் சாட்சி குடுக்குறாங்கன்னு. இருந்தாலும் வேற வழி இல்ல. அத வாங்கிக்கிட்டு ஜஸ்டிஸ் குடுக்கணும்ன்றது தான் சட்டம். என்ன பண்ண சொல்றீங்க? அவங்களுக்கு அந்த இடத்துல
கோட்டை போட்டு நியாயமே உட்காந்தா கூட சாட்சி தான் கண்ணு முன்னாடி பேசுமே ஒழிய மனசாட்சி பேசாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல மனசாட்சி அந்த பேசுதுன்னு நினைக்கிறேன் ஒரு சில ஜட்ஜுக்கு. பார்ப்போம். இல்ல, அந்த லேண்ட குடுத்ததும் பாருங்க ப்ரோ. எங்கேயோ ஒரு இடத்துல 3 ஏக்கர் குடுத்துட்டு, அது மொத்த ரேட்டே 6000 தான் போகுன்றாங்க. ம். என்ன ப்ரோ இவங்க இவ்ளோ சீப்பா இருக்காங்க? மான்ஸ்டர் நீங்க அதுக்குள்ள இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி? நாங்க கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு டைம் ஆகும். இன்னும் ஒரு இதுவே மாசம் பிரதர் எடுக்கும். இவ்வளவு பிரஷர் அதுக்கப்புறம் இருந்ததுனாலதான் அந்த கேட்டீங்கன்னா நாங்க வேலையும் சொல்லுவோம். கொடுத்தாங்க, இடமும் கொடுத்தாங்க. ஆ இல்லைன்னா எக்ஸாக்ட்லி. நம்ம அரசியல் இல்லைன்னா பண்ணோம். நம்ம வச்சுக்கோங்க, அரசியல் பண்ணோம். இந்த விஷயம் கொஞ்சம் பெருசாகி மக்கள் பிரச்சனை எடுத்து இப்போ ஒரு இஷ்யூஸ்லாம் போராட்டம்லாம் ஆனனால, தமிழக வெற்றி கழகம் உள்ள நுழைஞ்சனால வேற வழியே இல்லாம இதெல்லாம் பண்ணாங்க. இல்லைன்னா எக்ஸாக்ட்லி. இதுவும் வந்து 23 இது 24 போயிருக்கும், போராட்டமும் தெரிஞ்சிருக்காது. இப்போ 24 கொலை நடந்துச்சான்னு தெரிஞ்சிருக்காது நமக்கு. இதுதான் நம்ம நாடு, இதுதான் நம்ம மீடியா. ஸோ மீடியாவில் உட்காந்து எவனாவது ஒருத்தன் நாட்டுக்கு பிரச்சனையை பற்றி பேசுகிறானா? விஜய் அவர்கள் ஏன் மூஞ்சி இந்த ஸ்டேஜில் ஏன் இப்படி ஒரு மாதிரி கோவமா இருந்தார்? அவர் முடி ஏன் இப்படி கோணிட்டு இருந்துச்சு? அவர் ஏன் மேலே திடீர்னு பார்த்தாரு? டேய், நியாயமா ஏதாவது கேளுங்கடானா எந்த பரதேசியும் கேட்க மாட்டாங்க. அப்போ இவங்களை வச்சு நம்ம என்ன பண்றது? இல்ல ப்ரோ, ஊட்டி கிளைமேட் எப்படி இருக்குன்னு மட்டும் தான் கதறி கேட்பாங்க. எழுத தாய். ஊட்டி கிளம்பி வாங்கிட்டேன்னா இருங்க ஊட்டி இருங்க கிளம்பி வாங்கடா எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் சொல்றேன். டைம் எப்போ ஊட்டிக்கு வருவீங்க சார்? அவர் வேணா இன்னும் நலத்திட்ட சிஎம் வேணா ஒரு இன்னும் வாட்டி பல துபாய்க்கு அனுப்பி நலத்திட்டங்கள் விடுங்க செய்ய போறீங்களா? என்ன அடிக்கிற வெயில். நலத்திட்டம்னு சொல்றது இல்ல. ஏங்க அவர் ஊட்டிக்கு போக வேண்டாம், இங்க அனுப்பி விடுங்க துபாய்க்கு. அடிக்கிற வெயில் அப்படியே அவுஞ்சு போயிடுவாரு. விஜய் ப்ரோ ம். விஜய் ப்ரோ தம்ப்நெயில பாருங்க. கதறி அழுத தாய் இருக்க முகத்துடன் விஜய். அதாவது அந்த ஒரு படத்துல நெப்போலியன் சொல்லுவான், என்ன படம், நம்ம தலைவர் தளபதி படம் தான், போக்கிரி போக்கிரியா, படத்துல போக்கிரியில சொல்லுவாரு. அதுல ஒரு சொல்லுவாப்புல, அந்த டைலாக் மறந்து போச்சு, செம்மையா குடும்பமே பேசுவாரு. கதறிட்டு இருக்குது, உனக்கு எதுக்கு உனக்கு கேக்குதாடா? காரு டமாலு, இது பணம் காரு இல்ல. டமாலு, நீ டுமிலின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருக்க, உனக்கு அங்க அழுதுகிட்டு இருக்காங்க, எதுவும் உனக்கு கேட்கிற மாதிரி மக்கள் அப்படி ஆகிட்டாங்க. என்ன பண்றது? மீடியா வந்து மொத்தமா மீடியா 4வது தூணுவாங்க. அது தூணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, துரும்பா போச்சு. அவங்க என்ன செய்ய அது சொல்றாங்க? அது 4வது சேரோட 4வது காலம் மாறிடுச்சு. ஏன்னா எல்லாமே அவங்களுடைய மீடியா தானே பிரதர், அவங்க தானே அதை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதான் ஸோ அப்போ அவங்களுக்கான இல்ல, இந்த ஆர்டிபி ப்ரோ கேட்டார் பாத்தீங்களா, எதிர்க்கட்சி ஒரு ஸ்டாண்டு ஆளுங்கட்சி ஒரு ஸ்டாண்டு. அதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். ம் ஆர்டிபி ப்ரோ, இந்த எலெக்ஷன்ல சத்யராஜ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கவுண்டமணி பக்கத்துல இருக்கும்போது ஒருத்தங்க எங்க மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டீங்களா, உடனே கவுண்டமணி சப்புன்னு அப்பி, நாங்க ஏன்டா நல்லது பண்ணோம், அதேதான். முன்னாடி வந்தவன் பண்ணானடா, இப்ப நாங்க பண்ணா அவன் எங்களை கேட்க மாட்டான். அது ஒண்ணு. அதே மாதிரி அதேதான். விவேக் சொன்ன மாதிரி, யார் இவங்க, இந்த மக்களுக்கு நீங்க என்ன சார் பண்ணுவேன், உங்களுக்கு என்னடா பண்ண, ஏதாவது பண்ண இல்ல, அதே தான்டா அவங்களுக்கும். இதுதான் ப்ரோ, போய்கிட்டு இது இருக்கு. அரசியல்ன்றது ம் நம்ம எலெக்ட் பண்ணி அவங்க அனுப்புறது மக்கள் தான். திரும்பி அவங்க மக்களுக்கு இன்டெப்தடா இருக்காங்க. தே ஹேவ் டு என்ன, நல்லாட்சி மூலமா அவர்கள் செயல்பாடுகள் மூலமா நமக்கு ஒரு நல்ல ஒரு 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 அரசு அமைந்ததுன்னா மக்கள் நம்ம வாழ்க்கை மேம்படும், நமக்கு வேணுன்ற திட்டங்கள் மேம்படும். இந்த அரசியல் களத்திலேயே இது 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 வந்து இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் நம்ம வந்து படிச்சிருக்கிறதுனால, நமக்கு விஷயம் தெரிஞ்சதுனால இவ்வளோ கேள்விகள் கேட்குறோம். ம் நம்ம அப்பா அம்மா காலத்துல எல்லாம் இந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை, இந்த அளவுக்கு தெளிவும் இல்லை. அப்போ இன்னைக்கு அவங்களால செஞ்ச முடிய விஷயங்களை அன்னைக்கே அவங்களால செய்ய முடிஞ்சது. நான் அன்னைக்குன்றது மீன், காங்கிரஸ் இருக்க டைம்ல இன்னைக்கு பிஜேபியை எதிர்த்து ம் இவங்க இவ்வளவு செயல்பட முடியுதுன்னா, ம் அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது ஒருவருடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் எவ்வளவு கூட்டி இருக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருந்திருக்கலாம். அந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில ஒண்ணுமே இல்லை ப்ரோ. என்னைக்குனாலும் ஏதாவது இவங்க வந்து இவங்க ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் ஊழல் ஒண்ணுன்றது டிஃபால்ட்டா உட்காந்துருக்கு. ஏன்னா ஒரு ஒரு தடவையும் பவருக்கு வரும்போது ஏதாவது ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுலையோ இல்லை ஏதாவது மக்கள் விரோத செயல்களிலையோ இதில் தான் இடம் லிங்க் ஆகுறாங்க. பிரதர், ஏன்னா போதுன்ற மனசு வந்து எல்லாருக்கும் வந்துடாது. அது இப்போ தளபதி மாதிரி ஒரு சில பேருக்கு வருதுன்றதே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான் நம்மலாம். இப்போ அந்த பணம்ன்ற விஷயம் வந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும், சேர்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோதான் சேர்த்தாலும் இன்னும் 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கு அவங்களுக்கு, இருந்தாலும் சேர்க்கணும். அதை விட இப்போ என்னன்னா பதவி. இந்த பதவியில் இருக்க ஒரு அந்த சௌரியம் இருக்கு பார்த்தீங்களா, அது வேற எதுலையுமே இருக்காது. அதனால அது மரியாதை, மக்கள் முன்னாடி போகும்போது ஒரு மரியாதை, 4 பேர் நம்மள சுத்தி இருப்பாய்ங்க. ஐயான்னு சாமின்னுவாய்ங்க, வணக்கம் சாருன்னுவாய்ங்க. இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு பழகுனதுக்கு அப்புறமா, அந்த சீட் இல்லாம இருக்க முடியாது அவங்கனால. அந்த சீட்டுக்காக என்ன வேணா பண்ணலாம். அதுதான் வந்து அரசியல் ஆயிருச்சு. இப்ப அரசியல்னாவே சாக்கடை அப்படின்னு சொல்லி, நம்மள எல்லாத்தையும் அரசியல்ல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாய்ங்க. மீன்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும். அரசியல்னா ஒன்லி அந்த ரூ. 100 காசுக்கும், குவார்ட்டருக்கும், பிரியாணிக்கும் கூட்டிட்டு போற கூட்டம் மட்டும் தான் போற மாரி இருந்துச்சு.
இப்பதான் அரசியலுக்குள்ள யங்ஸ்டர்ஸ் உள்ள இல்ல வந்தாங்க. ப்ரோ. அந்த அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து இளைஞர்கள் உள்ள வந்து நம்ம ஒரு விஷயத்த எடுத்து முன்னாடி பண்ணணும்னு நினைக்கும்போது, இந்த நாங்க இத்தன வருஷமா ஆண்டோம்ன்னு சொல்றவன் நம்மள நடத்துற விதம் இருக்கு தெரியுமா? ம். மக்கள் கிட்ட போய் அரசியல் போம்போது, மக்கள் ஒரு ஒருத்தனும் அத வந்து ஒரு செயல்பாடா எடுத்து, சரி ஒரு மாற்றம் தேவைப்படுது. ம். அடுத்த தலைமுறை ஒண்ணு உருவாகும்போது, வர எழுச்சிய இவங்க கையாள்ற விதம் தான் ஒரு அதாவது அந்த அரகன்ஸ் உடைய உச்சக்கட்டம் ப்ரோ. இந்த செயல்பாடுகள் இன்னைக்கு யாருமே தமிழ்நாட்டுல பண்ணல. குறிப்பா ஒரு அது கட்சி மட்டும் தான் எடுத்து பண்ணுது இத. ஸோ இங்க தான் இல்ல நமக்கு இல்ல இன்னொரு விஷயம் விஜய் ப்ரோ சொன்னாரு. ம். ஆக்சுவலா வந்து உலகத்திலே உச்சபட்ச பணக்காரனோட இந்த அரசியல்வாதிக்கு தான் ப்ரோ லாவிஷா வாழ்வாங்க. ஏன்னா அவங்களாம் உழைச்ச பணத்துல செலவு பண்ணிட்டு போவாங்க. இவங்க மக்கள் பணத்துல போவாங்க. எஸ். மக்கள் பணத்துல லாவிஷா இருப்பாங்க. அதுல வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு செலவே கிடையாது. மக்கள் வரி பணத்துல சொகுசான வாழ்க்கை. அதுல வந்து அதுல அந்த அவங்க அந்த வாழ்ற வாழ்க்கையும் அந்த பதவியும் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு இது மாதிரி கிரீட மாதிரி அது அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி. அது இல்லைன்னா அவங்களுக்கு கையும் காலும் ஓட மாட்டேங்குது. அந்த மாதிரி லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மக்கள் திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், வேற கட்சிகளே இல்லாம இந்த கட்சியை சூஸ் பண்ற நிலைமைக்கு ஆகிட்டோம். 2021 நம்ம டிவிக்கே இருந்ததுன்னா இன்னைக்கு திமுக இந்த பேச்சுக்கும் இந்த இப்ப நடக்கிறதுக்கும் விஷயமும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நானு. இல்ல ப்ரோ. இல்ல எனக்கு தெரிஞ்சு சான்ஸே நம்ம இல்ல இல்ல. இல்ல அண்ணன் இல்ல தெளிவா அதாவது அசஸ்மென்ட் சொல்லுங்க ப்ரோ. அதாவது தளபதி வந்து கரெக்டா ஒரு ஸ்டாண்ட் பண்ணி தான் 2021 அவர் வரல. ஏன் வரல அப்படின்னா அந்த டயத்துல தான் அவருடைய கரியரோடைய அடுத்த லெவலுக்கான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காரு அவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டயத்துல டிஎம்கேக்கு இருந்த சப்போர்ட்டு மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இபிஎஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒப்பீனியன் கிடையாது. அவர் வந்து ஆல்ரெடி 4 வருஷத்துக்கு அவருக்கு சான்ஸ் கிடைச்சும் பிஜேபியோடைய கைப்பாவே தான் இருந்தார். ஸோ அப்போ டிஎம்கேவுடைய கொடுத்த வாக்குகள், டிஎம்கே கொடுத்த வாக்குறுதிகள், ஒருவேளை விஜய் அவர்கள் கூட நம்பியிருக்கலாம் அந்த டயத்தில். சரி இவங்க வந்தால் ஏதாவது கலைஞர் போயிட்டாரு, சரி ஸ்டாலின் வராரு, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே, ஒருவேளை அவங்க அப்பா விட பெட்டராக செய்யலாமே அப்படின்னு நினச்சிருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்ததுக்கப்புறம் அவர் செஞ்சாரா அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். அப்போ செய்யலை அப்படின்னும்போது 2026 இதே டிஎம்கே, அந்த பக்கம் ஏடிஎம்கே ரொம்ப வீக்காக இருக்குது. மூணாவதா ஒரே ஒருத்தர் தான் தனியாக சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அவரு வாக்கு மட்டும் தான் வாங்குறாரு. இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அவர் கூட ஜெயிக்கல. ஸோ அப்படின்னும்போது இப்ப இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு பிஜேபின்ற ஒரு கட்டமைப்பு உள்ள வந்துடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அதற்கு நம்ம இறங்குனாதான் சரியா வரும். ஸோ இந்த டயத்துல நம்ம இறங்கல அப்படின்னா, இனி 5 வருஷம் கழிச்சு இறங்குறோம், இல்ல 10 வருஷம் கழிச்சு இறங்குறோம். ஒருவேளை இப்ப 2வது வாட்டி டிஎம்கே ஜெயிச்சுச்சு அப்படின்னா, அப்படியே சிஎம் போஸ்டிங் கோயிங் டு உதயநிதி ஸ்டாலின். அவர்கிட்ட போச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அதுக்கப்புறம் இளைஞர் படை, மத்த படை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, டிஎம்கேல சேர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு பெரும்பாரியான ஒரு கூட்டம் அந்த பக்கம் போய் ஆல்ரெடி சேர்ந்துரும். அப்ப அவங்க எந்த மாரி செயல்பாட்ட கொண்டு வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் யோசிச்சிருப்பாரு. ஸோ இந்த டயத்துல நம்ம இறங்குறோம் அப்படின்னா, இது கரெக்ட்டான ஒரு டைம் அப்படின்றத ரொம்ப தெளிவா அவர் பிளான் பண்ணி தான் இறங்கியிருக்காரு. ஸோ இதுதான் கரெக்ட்டான டைமும் கூட. ஏன்னா, கொஞ்சம் முன்னாடி வந்தாலும் அவருக்கான அந்த எப்படி சொல்றது? இப்ப ஒரு 5 வருஷம் 5 படம் நடிச்சாரு, 6 படம் நடிச்சாரு. ஒரு 1000, 1500 கோடி ரூபா நேரம் தளபதி சம்பாதிச்சிருப்பாரு. இன்னைக்கு அந்த காசு வச்சிருக்கனால தான் அவர் தைரியமா இறங்கி செயல்படுறாரு. அவர்னால எல்லாமே செய்ய முடியுது. அவர் இதுவரைக்கும் யார்ட்டயும் நம்ம காசு வாங்கல. அவருடைய நிதி கூட வாங்கல. இதுவரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் மேன் நிதி குடுத்தா பார்த்துருக்கீங்களா? குடுக்க மாட்டாய்ங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்ல. ஆல். குடுக்க மாட்டாங்க. கரெக்ட். குடுக்க கரெக்ட். மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் மேன் வந்து நிதி குடுக்குறான்னா, அவன் இவர் ஆட்சிக்கு வந்தா நமக்கான என்ன வசதி பண்ணி குடுப்பாரு, அப்படின்ற பாயிண்ட்ல ஆமா, தான் எக்ஸாக்ட்லி. அவன் இருப்பான். ஆமா. புரியுதுங்களா? ம். ஆனா இங்க அது நடக்காதுன்னு தெரியும். அப்ப இவங்கள்ட்ட போய் நம்ம காச குடுத்து நம்ம ஏன் மாட்டிக்கணும்? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் வந்து பிசினஸ் பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் அந்த மாரி விஷயத்துல லாக் ஆவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி பரவால்ல, போய் நம்ம குடுப்போம். நமக்கும் ஒரு மாற்றம் வரட்டும். ஒரு ஆட்சி மாற்றம் வரட்டும். அப்படின்னு உண்மையாலுமே தமிழ்நாட்டுல தமிழர்கள் பண்ணக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ்க்கு தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தா இவங்களோட நமக்கு இன்னும் பெட்டரா முடியும். நம்மளுடைய பிசினஸ் டெவலப் ஆக முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும்போது, அப்போ உள்ள வருவாங்க பிசினஸ்மேன். உதாரணத்துக்கு அது விவசாயம் சார்ந்த பிசினஸா இருக்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இந்த எப்படி சொல்றது? துணிமணிகள் இந்த கைத்தறி பண்றாங்கல்ல, நெசவாளர்கள். ஸோ இந்த மாரி ஆட்கள் உள்ள வரலாம். ப்ளஸ் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி படத்துல தளபதி சொன்ன மாரி தான். ஒரு கார்ப்பரேட்டுக்கு பிரச்சனைன்னா, ஒட்டுமொத்த கார்ப்பரேட்காரனும் வருவான். ஆனா இங்க
ஒரு மீனவனுக்கு பிரச்சனைன்னா, அந்த ஊர் மீனவனுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மீனவன் சும்மா இருப்பான். அதே மாரி ஒரு மதுரையில ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, மதுரை மக்களுக்கு தானே பிரச்சனை, நமக்கு என்னன்னு அவன் சும்மா இருப்பான். இப்ப பரந்தூர்ல ஒரு பிரச்சனைன்னா, பரந்தூர்ல தானே பிரச்சனை, மதுரையில இருக்கவன் நமக்கு என்ன அப்படின்னு அவன் இருப்பான். இந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து மாத்துறது தான் இப்ப பிரதானமான ஒரு செயல். அப்ப அந்த மாற்றம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தளபதி அவர்கள் இறங்கும்போது, ஒரு போராட்டத்துக்கு இறங்கும்போது, ஒட்டுமொத்த இடத்துல இருந்தும் உள்ள ஆட்கள் இறங்குவாங்க. அப்ப வந்து அவன் வந்து நம்ம பரந்தூர் பிரச்சனைக்காக தானே தளபதி பேச போறாரு. ஏன் அங்க போணும்? அப்படி யோசிக்க மாட்டான். மதுரை பிரச்சனைக்காக தானே அவர் பேச போறாரு. ஏன் நம்ம போணும்? அப்படி இல்ல. தளபதி போறாரு அந்த பிரச்சனைக்கு நம்ம கூட நிப்போம். அவன் எந்த ஊருக்காரனா இருந்தாலும் கூட வந்து நிப்பான். ஸோ இதுதான் ஒரு மாற்றம். அப்ப இந்த மாற்றம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும்போது, பசங்க உள்ள இறங்கும்போது, பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க? பசங்க எவ்வளியோ, பெத்தவங்க அவ்வளி. வேற வழி இல்ல. போய் தான் ஆகணும். அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு பசங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பெத்தவங்களுக்கு தானே வலிக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் கூட நிப்பாங்க. இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, தளபதி அவர்கள் போராட்டம் பண்ணணும்னு நெனைச்சாருன்னா, எத்தன போராட்டம் வேணா பண்ணலாம். பட் ஒரு போராட்டம் பண்ணி, ஒரு பையன் ஒரு போலீஸ் கேஸ் வாங்குனாவோ, ஒரு சின்ன ஒரு போராட்டத்தில போயிட்டு அவன வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாவோ, அவனுடைய வாழ்நாள் பிரச்சனை அது. அவன் கேஸ கிளியர் பண்ணாம அவன் எங்கேயும் போ முடியாது. அவன் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருப்பான். வெளிநாட்டுக்கு போலான்னு இருப்பான். வேலைக்கு போலான்னு இருப்பான். கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது. நம்மை பின்பற்றி வரக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த பிரச்சனை வந்துரக்கூடாது. அப்படின்றதுல அவரு ரொம்ப கண்ணுறுத்தமா இருக்காரு. ஸோ அத வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணணும். இல்லைன்னா சும்மா சும்மா போராட்டம் இறங்குனா அவன் போலீஸ்காரன் 2 சாத்து சாத்தி கூட்டு போய் எஃப்ஐஆர் போடுவான். எஃப்ஐஆர் போட்டா பயந்துருவாங்க. பயந்தாங்கன்னா பசங்க பின்வாங்குவாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஸோ இததான் அதாவது அரசியல்ல வந்து இவங்க மாற்று அரசியல்னா உடனே சிங்கப்பூர் ஆக்கிருவாங்கல்ல தமிழ்நாட்ட அப்படின்னு கேட்பாங்க. டேய் நீ வாங்கி வச்சிருக்க கடனே சிங்கப்பூர் 3 சிங்கப்பூருக்கு இப்ப 3 சிங்கப்பூர் உருவாக்கிடலாம். அவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்க. அந்த அளவுக்கு இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உடனே எப்படி மாத்த முடியும்? ஸோ மாற்றம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உடனே நாளைக்கு சிங்கப்பூரா மாறிருமா? இல்ல அப்படிலாம் ப்ரோ, கிடையாது. நீங்க சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஏன்னா எ நான் ம், ஏன் சொல்றேன்னா, ம், இந்த பயம் வந்து நான் மக்கள் மத்தியில எப்ப தெரியுமா பார்த்தேன்? பிஜேபி ஆட்சி ம், காலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஒரு ம், விவசாயிகளும், ஒரு ஒரு மாணவர்களும், ஒரு ஒரு டாக்டர்ஸும், ஒரு ஒரு இன்ஜினியர்ஸும் இப்படிதான் ம், வந்து அடக்குமுறை செய்யப்பட்டாங்க. நீங்க ம், சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்து கேட்டோம்னா, கிட்டத்தட்ட ம். அதே மனப்பான்மையில தான் இன்னைக்கு இந்த அரசாங்கமும் போகுது. அதாவது என்ன அதுதானே பிரதர். ஏன்னா ஒரு சென்ட்ரல்ல வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸே சொல்லியிருக்காங்க, எங்கனால ஃப்ரீயா செயல்பட முடியலன்னு. யாரு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். யார் ஆட்சியில? நம்ம பிஜேபி ஆட்சியில. அப்ப பிஜேபி ஆட்சியில. சுப்ரீம் ம். கோர்ட் ஜட்ஜஸ்னாலேயே செயல்பட முடியல அப்படின்னா, அப்ப பார்த்துக்கங்க அதிகாரம் எவ்வளவு மிக வலிமையானதுன்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த அதிகாரத்த தான் நோக்கி இன்னைக்கு போய்க்கிட்டு இருக்காரு. இல்ல புரியுதுங்களா? இவங்களும் கிட்டத்தட்ட திமுக அவங்களுக்கும் சலிக்காதவங்கன்னு ப்ரூவ் பண்றாங்களே. அந்த 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 மக்கள் மத்தியில நான் மக்களுக்காண்டி நாங்க ஆட்சி நடத்துறோம். மக்கள் தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. நாங்க தப்பு செஞ்சா ப்ரோ நம்ம சீஃப் மினிஸ்டரே சொல்லியிருக்காப்ல ப்ரோ. ம். நாங்க தப்பு செஞ்சா எங்கள நோக்கி கேள்வி கேளுங்க. கேள்வி கேளுங்க. இது பண்ணுங்கன்னு கேள்வி கேட்டா சொல்லியிருக்காப்ல. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு கேள்வி வீட்டுக்கு கேளுங்க. வந்து கேளுங்க. நீங்க கேள்வி கேளுங்க. நான் வாயில லட்டி விடுவோம். அப்ப வாங்கிக்கங்கன்னுவாரு. அதான் ஆமா. கேள்வி கேட்டோம்னா, யா ஒரு அடக்குமுறை நடக்குது. ஒரு ஒரு விதமான ஒரு நெருக்கடிக்கு ஒருத்தனும் தள்ளப்படுறான். நீங்க சொன்ன அப்ப மாதிரி நம்ம நம்ம போய் கிட்ட இருக்கிறது மோஸ்ட்லி யங் 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 பீப்பிள் தான் ப்ரோ. ஏன்னா அவன் அவன் எல்லாத்தையும் மீறி ரிஸ்க் எடுத்து தான் அங்க அரசியல் களத்துக்கு போறான். ஆனா நீங்க போக்கூடாதுன்னு தானே பிரதர் அஜெண்டாவே. நீங்க ப்ரோ அப்புறம் யாருக்கு போறேன்றீங்க. ப்ரோ அரசியல் பண்றாங்க அவங்க? சரி நாங்களும் போகக்கூடாது. இல்ல அவன் இல்ல 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 அரசியல் அவங்க ஆர்டிபி குடும்பத்துக்கு பண்றாய்ங்க. இல்ல எனக்கு ஒண்ணு ப்ரோ. இதுல ஒரு கேள்வி என்னன்னா, ம். இதுல எனக்கு ஒரு 2 இப்ப நீங்க பேசுனதுல எனக்கு இன்னொரு மாற்று கருத்து இருக்கு. சொல்லுங்க பிரதர். இப்போ இந்த மாரி அரசாங்கம் நம்ம தட்டி கேட்காம, போராட்டம் பண்ணாம நம்மளுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஆ இப்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. போராட்டம் பண்றது மூலியமா மாற்றம் வரும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த போராட்டம் பண்ணக்கூடிய அந்த சக்தி எவ்வளவு வலிமைன்றத பொறுத்து தான் போராட்டத்துடைய பலன் எப்பயுமே. அத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆ இப்ப இன்னைக்கு நடந்த போராட்டத்த நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். விஜய் அவர்கள் வருவாரா மாட்டாரான்னு கடைசி வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மென்ட்டும் ப்ராப்பரா குடுக்கல. கரெக்ட்டா? எல்லாரும் கரெக்ட். யூகத்துல தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி வருவாருன்னு. நேத்து தான் எல்லாமே ம். நியூஸ்ல விஜய் அவர்கள் கலந்துக்க போறாரு அப்படின்ற மாரி நியூஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. 1. எக்ஸாக்ட்லி. 2வது இந்த அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, மேடைக்கும் என்ட்ரன்ஸ் போட்டிருந்த பிளாக்குக்கும் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ வந்து நடக்கவே விட்டுருக்காங்க நம்ம மக்கள. மீன்ஸ் எல்லா அந்த தொண்டர்கள், போராட்டத்துக்கு வந்தவங்கலாம். அப்ப என்ன நெனப்பு அவைங்களுக்கு? இவ்வளோ தூரம் நடந்து போணும். 1.
அதே மாரி எந்த பக்கத்துல இருந்தும் கூட்டம் வந்துரக்கூடாதுன்றதுக்காக இந்த பக்கம் ஃபுல்லா தண்ணி, அந்த பக்கம் ஃபுல்லா ரயில்வே ட்ராக்கு, ஃபுல்லா அப்படியே ஃபுல்லாவே குளோஸ்டு அது. அந்த ரோடு மட்டும் தான் மக்கள் வர்றதுக்கு, போறதுக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இவங்க இத விட நல்ல இடத்துல குடுத்துருக்கலாம். ஓப்பன் ஸ்பேஸ்ல குடுத்துருக்கலாம். ஆனா ஏன் இந்த இடத்துல குடுக்குறேன்னா, செலக்ட் பண்ணி தான் குடுக்குறாய்ங்க. அப்ப இவங்களுக்கு என்னன்னா, இந்த கூட்டத்த இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. ஒரு தன்னெழுச்சியா வர்ற கூட்டம் இது. இப்ப இந்த கூட்டம் மத்த போராட்டத்து தலைவர்களுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்காது. அவங்கலாம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி கூட்டு வரணும். ஒருவேளை இதே மாரி ஒரு இதே மாரி தன்னெழுச்சியா வர கூட்டம் வர்றது வந்து நாம் தமிழர் சீமானுக்கு வருதுன்னு வச்சுக்கங்க. பட் ஸ்ட்ரென்த் இல்ல. ஸ்ட்ரென்த் கம்மி. இங்க ஒரு 10,000 பேர் கூடுனாங்கன்னா, அங்க ஒரு 100 பேர் கூடுறாய்ங்க. ஸோ சீ த டிஃபரன்ஸ். இதுதான் ஒரு போராட்டம் வந்து வலிமையாவறதும், போராட்டம் வந்து மாற்று சக்தி ஆவறதும், போராட்டம் வந்து அதிகாரத்துல இருக்கவங்க பயப்படுறதுக்கும். இப்ப இவரு இத இன்னும் ஃபோர்ஸா போராட்டம் பண்ணி இறங்குனாருன்னா, இதே அழைப்பு விடுத்து நான் வர்றேன் நீங்க வாங்கன்னு சொன்னா, எங்க இருந்தெல்லாம் வருவாய்ங்க, நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துரும். பிளஸ் அது பிளஸ் இவருக்கு வந்து சட்ட போராட்டம் எடுக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டியும் இருக்கு. எவ்வளோ பெரிய லாயர வேணாலும் வச்சு இவர்னால டீல் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போயிட்டு ஈஸியா கேஸ் போட்டு பண்ண முடியும். அப்படின்ற எல்லா ஃபெசிலிட்டியும், எல்லா சப்போர்ட்டும் இருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய பவர் வந்து நேஷனல் லெவல்ல இருக்கிறனால, அவருக்கு எந்த அளவுக்கு ஏன்னா, இப்ப வக்ஃப் வாரியத்துடைய அந்த கேஸையே வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுடைய ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு லாயர் தான் வந்து அந்த கேஸ டீல் பண்ணாருங்க. அப்ப அந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இவ்வளோ சப்போர்ட் இருக்க ஒருத்தர நம்ம இம் பிரஷர் பண்றோம். ரொம்ப அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றோம். ரொம்ப அவங்கள வந்து ஒரு அடக்குமுறை பண்றோம். இல்ல அடிக்கிறோம், உதைக்கிறோம் அப்படின்னா, அது பெரிய லெவல்ல போவும். அது வந்து இன்னும் நமக்கு பேக் ஃபயர் ஆவும். சாதாரண பாமர மக்கள்ட்டயும் போய் அது ரீச் ஆயிருச்சுன்னா, நமக்கு அடி வாங்கிரும். அப்படின்ற பயம் வந்துரும். இதே வந்து மத்த கட்சிகள் அத செய்யும்போது அந்த பயம் இருக்காது. அதோட வீரியம் கம்மின்றனால அத பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. "நீ போராட்டம் பண்ணிட்டு போ. எனக்கு என்ன கத்த போறியா? வா கத்து." கொஞ்ச நேரம் கத்துவ. அப்புறம் நான் உன்ன தூக்கி தூக்கிட்டு உள்ள உட்கார வைப்பேன். உட்கார வச்சோன்னா முடிஞ்சு போச்சு. 6 மணிக்கு போயிற போற. இவ்வளதான். இல்ல சகோ சகோ அதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவங்க நம்ம தோழர்கள் மேல உளவியல் தாக்குதல் நடத்துறாங்க. நீங்க ம், நான் மாநாட்டுக்கு நேரடியா போயிருந்தேன். ம், மாநாட்டுல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க உங்க வேலையை ஒழுங்கா பார்த்திருந்தாவே நம்ம தோழர்கள் அத்தனை பேரும் சிரமம் இல்லாம வெளியே வந்திருப்பாங்க. ம், ஏன்னா நமக்கு மாநாடு புதுசு, ம், ஆர்ப்பாட்டம் புதுசு, போராட்டம் புதுசு, இது எல்லாமே நமக்கு புதுசு. ம், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கிடைக்குங்கிறது நமக்கு தெரியாது. இவ்வளவு தூரம் நடக்க விடுறது. அது ம், மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த போராட்டத்துல பங்கேற்கணும், மத்தவங்க யாரும் பங்கேற்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கிளம்பி கிளம்பி வண்டியில உட்காந்து வண்டி டிராவல் பண்ணி தூரம் வரும்போது அனுமதி மறுப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தோழர்களை உளவியல் ரீதியா போராட்டம்னா அந்த மாதிரி இருக்கும்பா, ஆர்ப்பாட்டம்னா அந்த மாதிரி இருக்கும்பா, இதெல்லாம் எதுக்குப்பா நம்ம போய்கிட்டு இந்த கூட்டம், அதாவது இவர் கூட்டம் வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ம், இந்த கூட்டத்தை அடுத்த ரவுண்டு குறையணும், அடுத்த ரவுண்டு இதோட கம்மியா குறையணும், அதுக்கு அடுத்த ரவுண்டு இதோட கம்மியா குறையணுங்கிறப்போ களத்துல வர்ற தோழர்கள் மேல உளவியல் தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் குறையுங்கிறது அவங்களோட கணக்கா இருக்கு. நம்ம பசங்க இதுக்கெல்லாம் சலைச்சவங்க கிடையாது, நம்ம அண்ணன் இதுக்கெல்லாம் சலைச்சவங்க கிடையாது. நீ வந்து அடிக்க அடிக்க தான் நம்ம இன்னும் வீரியமா வருவோம், அடிக்க அடிக்க தான் இன்னும் கோவம் அதிகமா வரும். இப்போ அந்த போராட்டமானது ஒரு 10 நாள் முன்னாடியே இல்ல 5 நாள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னபடி பாத்தீங்கன்னா ம், விஜயண்ணா தலைமையில போராட்டம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய பேர் எவ்வளவு பேர் பிளான் பண்ணிருப்பாங்க. இப்ப எனக்கு என்னோட ஷெடியூல பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு கொஞ்சம் முன்கூட்டியே தகவல் தெரிஞ்சிருந்தா நான் நேரடியா போயிருப்பேன். என்ன மாதிரி எவ்வளவோ பேர் பாத்தீங்கன்னா தகவல் முன்கூட்டியே தெரியாம அவங்கவுங்க ஷெடியூல நம்ம ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது தான் இங்க அறிவிப்பு வருது. ம், அடுத்த நாள் நம்ம சொல்லணும் வைக்கணும் இவ்வளவு வேலைகள் இருக்கும்போது 2 தடவை ஆர்ப்பாட்டத்துக்கான நேரம் மாத்தி 3வது தடவை ஆர்ப்பாட்டத்துக்கான நேரம் மாத்துவாங்களான்னு சொல்லி பல்வேறு விதமான சிக்கல், ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்களா நடக்குமாங்கிற உளவியல ஒண்ணு கொண்டு வராங்க. நடந்த போராட்டத்துல நீங்க சிரமப்பட்டு தான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகணும், நடக்கணும், வைக்கணுங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. நீங்க சொன்னபடி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ்ல இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தனால நம்ம குட் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டத்துல வீரியமா கலந்துப்போம். ஆனா அதை நம்மள உளவியல் ரீதியா அண்ணா விட்டுறாங்க, அண்ணா கீழே அண்ணா காண்டி ஒண்ணு சேர்ற நபர்களை தாக்குறாங்க சகோ. இதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. பிரதர் அத தான் செய்ய முடியும் அவங்கனால. ஏங்க அவரு மேல கை வச்சா என்ன ஆகும் தமிழ்நாடு? அந்த பயம் இருக்கும்ல. அப்ப எங்க கை வைப்பாய்ங்க? நம்மள தான் கை வைப்பாய்ங்க. நம்ம மேல தான் உளவியல் ரீதியா தாக்குதல் பண்ணுவாய்ங்க. அதுதான் அவங்களுடைய அஜெண்டா. இப்ப இந்த மாரி ஒரு பயத்த ஏற்படுத்துறது, இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணும்போது, "எப்பா நம்ம இந்த வெயில்ல அவ்வளோ தூரம் போணுமா? இந்த இடத்துல போணுமா?" அப்படின்ற ஒரு யோசனை வரும். இன்னொன்னு என்ன, அங்க போனா பிரச்சனை ஆகும்பா. வீட்ல சொல்லுவாங்க, "ஏன்பா நீ அரசியலுக்கு போற? ஏன்பா போராட்டத்துக்கு போற? போலீஸ்காரன் புடிச்சிட்டு போயிட்டா என்னப்பா பண்றது?" வீட்ல பேசுவாங்க. இது எல்லாமே தான் இருக்குது. ஆனா இதெல்லாம் மீறி தான் நீங்க சொல்ற அந்த யங்ஸ்டர்ஸ் கூடயே இருக்கக்கூடிய அந்த ரத்தம். நீ ஒரு வாட்டி நீ என்ன அடிச்ச அப்படின்னா, நான் திருப்பி வருவேன்.
அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போயிட்டாங்க. ஏன்னா பசங்கலாம் அந்த லெவலுக்கு போயாச்சு. இல்லைன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் காலேஜுக்குள்ள போகும்போது டிவிகேன்னு எவனா கத்துவாங்களா? இல்ல ரோட்ல போகும்போது டிவிகேன்னு கத்துவாங்களா? ஸோ பசங்க வந்து அ பயமறியா வயசுல இருக்கிற பசங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாரி நீ எவ்வளோ பேர போலீஸ்காரங்களும் அத புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பேர தான்ப்பா அடிக்க முடியும்? எவ்வளோ பேர தான்ப்பா நம்ம வந்து மிரட்ட முடியும்? ஒருத்தன மிரட்டுனா இன்னைக்கு 4 பேர் சேர்ந்து வந்துருவாய்ங்க. 4 பேர மிரட்டுனா அவங்க திடீர்னு 400 பேர் வந்து சேர்ந்துருவாய்ங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒத்த ஃபோன்ல மொத்த பேரும் வந்து இறங்கிடுறாய்ங்க. அப்படின்ற பயம் வந்துருது அவங்களுக்கு. இல்ல ஏன்னா சகோ, இப்ப இங்க இன்னொன்னு பாருங்களேன். இல்ல. இன்னொன்னு விஜய் ம். ப்ரோ, என்னன்னா இந்த வியாசர்பாடி இஷ்யூ எடுத்துக்கோங்களேன். உதவி பண்ண போன மக்களையும், நம்ம ம். தோழர்களையும், நம்ம கழக பெண்களையும் அடிச்சாங்க. இந்த போலீஸ் வந்து அடக்குமுறையில எட்டி உதைச்சு அடிச்சிருக்காங்க. இல்ல சகோ, நீங்க சொல்ற அடிச்சது. பாயிண்ட் கரெக்ட். இங்க வந்து தண்ணீர் பந்தல் வச்சா உடைப்போங்கிறது, கீழ இருக்கிற நம்ம தோழர்களை பாத்தீங்கன்னா உளவியல் தாக்குதல், அது ஒண்ணு. உதவி பண்ண போனா அடிப்போங்கிறது உளவியல் தாக்குதல். அது மட்டும் இல்லாம ஆர்ப்பாட்டம் போராட்டம் போனா நம்ம அலைய விடுவோங்கிறது உளவியல் தாக்குதல். பேசக்கூடிய செயல்படக்கூடிய ஐடிஸை நோட் பண்ணி உனக்கு அறிவில்ல, உனக்கு அது தெரியாது, உனக்கு இது தெரியாது அப்படின்னு செய்யறதும் ஒரு விதமான உளவியல் தாக்குதல் தான். சோ பிர இங்க அவங்க எக்ஸாக்ட்லி. ஆப்போசிட்ல பிரதர் மாஸ்டர் பிரதர், நான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கேன். உங்களை இருங்க. நோக்கி நான் என்ன நடக்குதுங்கிறதையும் கவனிச்சிட்டு ஒரே இருக்கேன். ஒரு விஷயம் நான் இங்க உங்கள்ட்ட எக்ஸாக்ட்லி, சொல்லணும்னு எக்ஸாக்ட்லி. ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து போலீஸ்காரர்கள் எல்லாமே புனிதர்களா நம்ம வந்து நெனச்சுக்கவும் முடியாது. அதுக்கான ஆப்ஷனே இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வேற யாருக்குமே கிடையாது. அப்படின்ற ஒரு மனநிலைமை அவங்களுக்கு. பிளஸ் அந்த மாரி ஒரு இப்ப சொசைட்டில இத்தன வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அவங்களும் கரப்ஷன் பண்றாங்க. லஞ்சம் வாங்குறாங்க. எல்லாமே பண்றாங்க. இன்னைக்கு அவங்களுக்கே பயம் இருக்கும். இந்த 2 ஆட்சி இல்லாம நாளைக்கு விஜய் வந்து உட்காந்துட்டு நம்மள 1008 கேள்வி கேட்டா, இத பண்ணு, அத பண்ணுன்னா, இவன்ட்ட காசு வாங்க முடியாது, அவன்ட்ட காசு வாங்க முடியாது, ரோட்ல நின்னு புடுங்க முடியாது. இந்த பயம் அவங்களுக்கும் இருக்கும். அப்ப அவங்களுக்கும் வரக்கூடாது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள யார் நம்மள அடிக்கிறா? தமிழர்கள் தான் அடிக்கிறாங்க. போலீஸ்காரங்க யாரு? தமிழர்கள் தான் அடிக்கிறாங்க. இப்ப அந்த பையன அஜித்குமார்ன்ற பையன 5 பேர் அடிச்சாங்க. யாரு? எல்லாம் தமிழ்காரங்க தான். ஏன்டா அவன் அடிக்கும்போது ஐயா, அம்மான்னு உன் மொழியில தானே கத்தியிருப்பான். உன் லாங்குவேஜ்ல தானே கத்தியிருப்பான். அத பார்த்து கூட உனக்கு இரக்கம் வரல. நீ அதுக்கு மேல கொடுமைப்படுத்துறன்னா, அப்படி என்னடா உங்களுக்கு மனசாட்சி இல்லாத தன்மை அப்படின்றத நம்ம கேட்கிற மாரி இருக்கு. விச் மீன்ஸ் இங்க அந்த இரக்கம் அப்படின்ற விஷயமே இல்லாம ஆக்கிட்டாய்ங்க. அந்த உணர்வு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம ஆக்கிட்டாய்ங்க. நம்ம நாட்ட, நம்ம ஊர, தமிழ்நாட்ட ஒரு தமிழன் வந்து ஆளணும் அப்படின்ற அந்த எண்ணமே இல்லாம பண்ணிட்டாய்ங்க. அவைங்களுக்கு இருக்க எண்ணம், பணம், பதவி, அப்புறம் வந்து ஜாதி. நம்ம ஜாதி நம்ம ஜாதியில நம்ம பெரிய ஆளா இருந்தா போதும் அப்படின்னு. ஆனா, அந்த ஜாதிக்குள்ளேயே அவன் தான் பெரிய ஆளா இருப்பான். அவன விட இன்னொரு அதே ஜாதிக்காரன் ரொம்ப கீழ ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அவன வந்து பார்த்தா அவன் தூக்கி போட்டு மிதிப்பான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஸோ இத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா அவங்க சகோ. இதுல இன்னொன்னு உளவியல் தாக்குதல் என்ன நடக்குதுன்னா, நீங்க சொல்ற அத்தனையுமே உண்மைதான். 100% ம். அக்ரி பண்ணிக்கலாம். இப்ப விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா 1 ஹவர்க்குள்ள தான் இந்த போராட்டத்தை பண்ணிருப்பாங்க. இப்ப ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஐடிஸ்ல இருந்து என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னா, ஒரு போராட்டம் ம். கூட 1 ஹவர்ல பண்ணு. டேய், நீங்க 1 மணி நேரம் தான்டா அனுமதி குடுத்தீங்க. அதுக்குள்ள தான்டா நாங்க போராட்டம் பண்ண முடியும். அதை தாண்டி ஆ. விஜய் ஒரு 50 நிமிஷம் பேசியிருக்கலாம், ஒரு அரை மணி நேரம் ம். பேசியிருக்கலாம். அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணுமே. பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தானே பேச முடியும். அப்ப பர்மிஷனை தாண்டி விஜய் அண்ணா செயல்படுறான்னு சொல்லி அதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவீங்க. கொடுக்கப்பட்ட ஆமா. டைமிங்ல தன்னுடைய 3 நிமிஷத்துக்குள்ள அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே இப்போ வரைக்கும் அவங்கள்ட்ட பதில் கிடையாது. நான் என்ன கேக்குறேன், கிடையாது. அரை மணி நேரம் ஏன் பேசல, 1 மணி நேரம் ஏன் பேசலன்னு கேக்குறாங்க. நீங்க அனுமதி கொடுக்கல, பேசல. பாயிண்ட். இப்ப நாங்க 3 நிமிஷம் பேசியிருக்கோம். அந்த 3 நிமிஷத்துக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? நியாயமா பிரதர் இல்ல. அவைங்க கேள்வி கேட்குறாங்கன்னா, தூக்கி கழுவி ஊத்துங்க அவைங்கள. அவைங்களுக்கு கேள்வி கேட்கறது தகுதியே கிடையாது. நான் இப்ப தேவைப்படுது நீங்க நெறைய கேள்வி கேட்பீங்க. நான் உங்கள்ட்டயே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். நமக்கு கேள்வி கேட்கலாம் புடிக்காது. தூக்கி போட்டு மிதிக்கணும். என்னடா கேள்வி கேட்குற? இங்க வா. இங்க வா. என்ன கேள்வி கேட்குற? உட்காரு. இதெல்லாம் நீ கேள்வி இல்ல கேட்க இன்னொன்னு அடிப்படையில தளபதி இன்னைக்கு வந்து மனசாட்சி இருக்கானே கேட்டாரு. ஆமா. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல. இருக்கா? குற்ற உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கும். அது இருக்குமான்னு தான் இல்லையே. கேக்குறாரு அவரு. அதுதான் இல்ல. அது பார்க்குறாரு. கண்கூட ம். பார்க்குறாருல்ல. இல்லையே. இருந்தா தானே. இது சுத்தமா இல்லையே. மனசாட்சி இல்ல. அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? நம்ம பாட்டுக்கு சம்பாரிச்சோம், நம்ம சொத்து சேர்த்தோம். நான் தான் கேட்கிறேன். நான் ஜெனரலா ஒரு சம்டைம்ஸ் நான் கால்குலேஷன் பண்ணி பார்ப்பேன் பிரதர். ஒரு மனுஷனுக்கு ஒரு ரூ. 350,00,00,000 இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். அவன் ஒரு ஒரு வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு போயிரலாம். ஒரு நாளைக்கு ரூ. 1,00,000 செலவு பண்ணா கூட வருஷத்துக்கு அவனுக்கு தேவை 3,65,00,000 தான். நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு 350,00,00,000 இருந்துச்சுன்னா, அவன் சம்பாரிக்கவும் வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். உட்காந்தே சாப்பிட்டு ஆயத்துக்கு போலாம். ஆனா, இன்னைக்கு எத்தன லட்சம் கோடி சேர்த்து வைக்கிறாய்ங்க. எவ்வளோ லட்சங்கள் ஏன்டா நாங்கலாம் லட்சத்த லட்சமா பார்த்தோம். இன்னைக்கு என்னடா லட்சத்துல கோடி சொல்றாய்ங்க. அதுக்கு எத்தன சைபர் வரும்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ காசு சம்பாரிச்சு என்னடா பண்ண போறீங்க? தோழர், புரியல. தோழர், இதுல முக்கியமான பத்தல மேட்டர் என்ன பத்தல தெரியுமா? புத்தியும் பத்தல புட்டியும் பத்தல மத்தளம் அட்ரா டேய்.
இல்ல தோழர், இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி என் வீட்டு வாசல்ல ஒருத்தவங்க வந்தாங்க. ம் நான் உள்ள இருந்தேன். எங்க அம்மாட்ட கேக்குறாங்க, மாநகராட்சியில இருந்து வந்திருக்கோம்னு சொன்னாங்க. சரி, ம் மாநகராட்சியில இருந்து வந்திருக்கோம். ஒரு மரியாதை கொடுத்து வெளியே வந்து கேட்டேன். ம் ஏங்க உங்க பேர் என்ன? ஓட்டர் ஐடியில உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி சரி, என் பேரை சொன்னேன். இந்த மாதிரி என் பேரு தியாகராஜன் சொன்னேன். ம் கேட்டுட்டு உங்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை மட்டும் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அது நேத்து யாருன்னு கேட்டேன். நேத்து பார்த்த இல்ல, விஷயத்த நீங்க சொல்றீங்க. இல்ல பிரதர், இப்போ நடந்தது 1.5 மணி நேரம் முன்னாடி. யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அஹ், நாங்க மாநகராட்சியில இருந்து வரோம், ஐடி கார்டு காமிங்கன்னு கேட்டேன். அஹ், ஒரே நிமிஷம் என் போன் எடுத்து வாமா அப்படின்னா. ம். யார் நீங்கன்னு கேட்டேன். தாவேக்கால நாங்க மண்டல பொறுப்புல இருக்கோம், கொஞ்சம் வீடியோ எடுத்து நம்ம பசங்களுக்கு போட்டு விடலாங்கிறது கண்டு. இல்ல பிரதர், அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க பிரதர், நாங்க டிஎம்கேல இருந்து தான் வரோம், அந்த ஊரணியில் தமிழ்நாடுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த வீட்டுல என்ன சொல்லி சேர்த்தீங்க? அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் உரிமை தொகைக்கு வந்து ஓடிபி வந்தாதான் இனிமே உரிமை தொகை வரும்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்கிற 4 பேரை சேர்த்தோம். அது இந்த வீட்டுல இருக்கிறவன்ட்ட என்ன சேர்த்தீங்க? நான் முதல்வன் திட்டத்துல நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு 1000. இப்படியே ஏன் புடியே பிரதர் புடியே என்ன சேர்த்துருக்காங்க பிரதர் பிரதர். வர்ற சான்ஸ் டக்குன்னு கொடுத்து ஓடிபி வாங்கினோமா 1000 தூக்கி வாங்கி பாக்கெட்ல போட்டோமான்னு போறத விட்டு நீங்க என்ன நான் கேள்வி கேட்டுட்டு இல்ல இருக்கேன். பிரதர், இல்ல பிரதர், அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்புறம் போடுவார் பிரதர். எனக்கு இந்த தொகுதியில இவ்வளவு பேரை சேர்த்தாங்க, அந்த தொகுதியில அவ்வளவு பேரை சேர்த்தாங்க, போட்டு எப்படி போட்டோம் சேர்த்தாங்கிறது பிரதர். லைவா பார்த்தேன் பிரதர் அதெல்லாம் நான். மேட்டர் இல்ல பிரதர். அவங்க எவ்வளவு வேணா போடட்டும். எந்த தொகுதியில இவ்வளவு சேர்த்தோம், 50 லட்சம் பேர் சேர்த்துட்டுன்னு போட்டாங்க, நீ 50 லட்சம் போட்டுக்க, 1 கோடி போட்டுக்க. அப்ப இப்பதான் கேட்கற மாதிரி இருக்கு. ஏன்டா உங்களுக்கு தான் 2 கோடி ரூபா ஆல்ரெடி இருக்காங்க, 2 கோடி பேர் இருக்காங்கன்னீங்களேடா, அப்புறம் என்ன புதுசா சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல இன்னொன்னு விஜய் ப்ரோ என்ன ம், பண்றாங்கன்னா, இந்த மக்களை வந்து பேசுற விதம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தப்பு. அணுகுமுறை வந்து ரொம்ப தப்பா இருக்கு. எப்படின்னா, இப்போ இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோ சொன்னது அவங்க மாவட்டத்துல அவங்க அவங்க தெருவுல நடந்த ஒரு ம், விஷயம். மத்த வீதியிலயும் மத்த ஊர்லயும் நான் இங்க ரெஃபரன்ஸ் கூட ஒரு வீடியோ வந்து நடுவுல வந்து நிறைய ஃபேம் ஆயிடுச்சு. என்னன்னா, அந்த ஒரு அம்மா வீட்ல இருந்து இறங்க வைக்கிறாங்க படிக்கட்டுல ம். இருந்து. 1000 ரூபாய் வாங்குறியாம்மா? அவ்வளவுதான். உடனே அந்த அந்த ஸ்டிக்கர் ஒட்டினோம். அதாவது என்னன்னா, ம். நீ எங்களால வந்து காசு வாங்குறானா, நீ வந்து எனக்கு வந்து அடிமை மாரி. அவன் ஸ்டிக்கர் ஆமா, ஒட்டிட்டான். மான்ஸ்டர் நெக்ஸ்ட் கேள்வி பிரதர், கேட்கறது என்ன? கரெக்டான பாயிண்ட் நீங்க சொன்னது. ஏன்னா ஆ, ஆமா. தாவேக்கான்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பையனோட ஆட்டிடியூட் இருக்கும்ல. ஒரு 2 பேர் வந்தாங்க. ஒரு ம், வயசானவர் ஒருத்தர், ஒரு போன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு 28 வயசு 30 வயசு இருக்கிற ஒருத்தர் ம், வந்தாரு. வே ஆஃப் ஆட்டிடியூட் இருக்குல்ல, மாநகராட்சி அப்படின்னு ஒரு வே ஆஃப் ஆட்டிடியூட் இருக்குல்ல. ம். பட் நம்ம எக்ஸாக்ட்லி. தாவேக்கான்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட் குறைஞ்சி ம், கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா ம். அப்படின்னு ம். விஷயம். அவ்வளவுதான் சொல்றேன். இவ்வளவு தீவிரமா பண்றாங்க. அவர் வந்து இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு செய்யறாங்களா, ப்ரோ இல்ல இவர் இவ்வளவு தான் தீவிரமா போட்டு பண்றாங்கன்னு வச்சுட்டாங்களா? சின்ன எல்லாம் திருத்தம் ப்ரோ. தெரிஞ்சுதான் பிரதர். சி இவ்வளவு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிவன் பை டாப் தாங்க. டாப் ப்ரியாரிட்டி இவன் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம ஒன்றும் நடக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அந்த நீங்க சொன்ன மாதிரி இது என்னன்னா, நீங்க இப்ப நம்ம கிட்ட சொன்னீங்க தெரியுமா, உளவியல் ரீதியா பசங்களை வந்து பயமுறுத்துறாங்கன்னு. இது உளவியல் ரீதியா நான் சொன்ன அந்த 45 பிளஸ் மக்களை வந்து பயமுறுத்துறது. இது பாரு, நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன், நீ அப்ப காசு வாங்குறேன்னு அர்த்தம். இது ஸ்டிக்கர் நான் ஒட்டலைன்னா உனக்கு காசும் கிடைக்காது. இது இப்படியே நிக்கணும், இது இப்படியே வரணும் அப்படின்னா, நீ அடுத்த வாட்டி எங்களுக்கு ஓட்டு போடணுன்ற அந்த உளவியல் ரீதிய மனசுல புகுத்துறது. இதுதான் மே மே இதுதான் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு அ ப மத்தவங்கள வந்து பயமுறுத்துறதுக்கான ஒரு ஆயுதமா இத பார்க்கணும். மத்தவங்க இல்ல அந்த விஜய் ஏஜ் பிரதர், கேட்டகரில. அதாவது நம்ம இல்ல ப்ரோ, இன்ஃபர்மேட்டிவ் சொன்னதுல இவ்வளவு தீவிரமா பண்றாங்கன்னாரு. நாங்க அவங்க அவ்வளவு தீவிரமா பண்ணலங்க, அவ்வளவு தீவிரமா ஏமாத்துறாங்க நம்மள. என்ன எஸ் முழுக்க அஃப்கோர்ஸ். முழுக்க இது வந்து பக்க ஃப்ராடு. இந்த 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 ஓரநிலை தமிழ்நாடுன்றது ஒரு பெரிய அது 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 பேக்ரவுண்ட் என்னன்றது யாருக்கும் பிரதர் தெரியல. 1000 அதாவது ஒரு ஒண்ணு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பிரதர். அவங்க என்ன வேணா கட்டமைக்கட்டும். என்ன வேணா சொல்லட்டும். ஓரணியில் தமிழ்நாடு சொல்லட்டும். இல்ல ஊரணியில் மீன் விக்கிறேன்னு சொல்லட்டும். என்ன வேணான்னு சொல்லிட்டு போட்டும். எண்ட் ஆஃப் தி டே 2026ல மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்றது தான் மேட்ரு. இப்ப எங்க வீட்ல கூட ஐ திங்க் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா சொன்னாங்க. "தம்பி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க அக்கா வந்து டிஎம்கேல இருக்கிறாங்க. உன் ஆதார் நம்பர்லாம் கேட்குறாங்க. வீட்ல இருக்கவங்க. குடுக்குமா?" "எதுக்குமான்னு?" கேட்டேன். "காசு குடுக்குறதுக்கு." "அப்ப முதல்ல குடுத்துட்டு சீக்கிரம் வாங்கம்மா" அப்படின்னு. அவ்வளோதான். காச போட்டு முதல்ல வாங்கிக்கணும். நம்ம காசுங்க. வாங்கிக்கிட்டு அப்புறம் குத்த வேண்டிய இடத்துல குத்த வேண்டியதுதான். அத ஏன் விடணும்? இல்ல நான் நான் என்ன கேட்பேன்னா, எக்ஸ்ட்ராவா கேட்டு வாங்குங்க. அதையும் அடிச்சு நானும் சொல்லுவேன். ஆமா, நானும் சொன்னேன். இங்க பாரு, ஆமா. நீ சொல்லு, ஓட்டு வேணும்னா ஒழுங்கா இவ்வளோ அமௌண்ட்லாம் பத்தாது. அதிகமா குடுத்தீங்கன்னா ஓகே. இல்லன்னா நாங்க டிவி கேக் போட்டுருவோம்னு சொல்லுமா அப்படின்னு. சரி, சரிப்பா, சரிப்பா. அப்படியே சொல்றேன்ப்பா அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான் மேட்ரு. பிரதர். ஆனா இந்த புரிதல் எல்லா விஜய் மக்களிடையும் ப்ரோ. போய் இல்ல ப்ரோ. அது என்ன அது ஒரு தயக்கமும் இருக்கு. அந்த ஒரு இதுவும் இல்ல. மக்கள் வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னா, இப்ப இல்ல. இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோ சொல்ற விஷயம் தான். ஏன்னா, நகராட்சியிலருந்து வந்தா நீங்க வந்து அவங்கள கேள்வி கேட்க முடியாது. அரசாங்கத்த பார்த்து கேள்வி கேட்கிற மாரின்றனால, அவங்க அந்த அரசாங்கம் நான் வந்து ஒரு நகராட்சி, இல்ல நான் மாநகராட்சின்னு சொல்லி ஒரு வேடத்துல வராங்க. இப்ப நம்ம மக்கள் என்ன நெனைப்பாங்க, நகராட்சியிலருந்து வந்தா
ஏதோ ஒரு திட்டங்களை பத்தியோ எதை பத்தியோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவோம்னு நினைப்பாங்க. வீட்டு வரிய பத்தி இருக்கலாம், இல்ல இல்ல தண்ணி வரி பத்தி இருக்கலாம், ஏதாவது வேணா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பார்வையில வந்து வேடத்துல வந்து மக்களை வந்து அணுகுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இந்த மக்கள் கிட்ட இவங்க காட்டுற ஆட்டிடியூடு, இந்த ஆட்டிடியூட நம்ம முதல்ல கில் பண்ணணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் 1000 ரூபாய் கொடுத்தா நீ எனக்கு அடிமை மாதிரி. ஃப்ரீ பஸ், இந்த ஃப்ரீ பஸ்ன்ற வேர்டை இவங்க வந்து அழிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது மக்கள் வரி பணத்துல கொடுக்குற, மக்கள் வரி பணத்துல மக்கள் யூஸ் பண்ற ஒரு திட்டம். இது விலையெல்லாம் தான் சொல்லணும். இந்த விலையெல்லாம்ன்ற வார்த்தை இவங்க திமுக வந்த ஆட்சியில இருந்து அது வரவே மாட்டேங்குது. ஃப்ரீ ஃப்ரீ என்னமோ இலவசம், என்னமோ கலைஞரோ கருணாநிதி சொத்தோ, மு.க. ஸ்டாலின் ப்ரோ சொத்தோ, இல்ல ரெட் ஜெயிண்ட்ல பிரதர் உதயநிதி சொத்தோ எடுத்து நீங்க பேசுற என்ன மாதிரி பிரதர், பேசுறாங்க. அவங்க வந்து அதாவது நம்ம மக்கள் வந்து தான் சப்போர்ட் பண்றாங்க. என்ன சப்போர்ட் பண்றாங்க பாத்தியா? கலைஞர் ஆட்சியில தான் மேம்பாலம் கட்டினாங்க, கலைஞர் ஆட்சியில தான் ரோடு போட்டாங்க, கலைஞர் ஆட்சியில தான் தண்ணி கொடுத்தாங்க, அம்மா ஆட்சியில தான் அம்மா உணவு வந்துச்சு. அப்பதான் கேட்குற மாதிரி இருக்கு. டேய் அதெல்லாம் அவங்க கடமைடா, அவங்களுடைய வேலையா தாண்டா, அதுக்கு தாண்டா அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த புரிதல்லாம் எவனுக்கு இருக்காது. அதுதான் இங்க பிரச்சனை. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயம், இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாய் காசுக்கு ஓடிபி வாங்குறது அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அஜெண்டா இந்த 1000 ரூபாய் காசோ மத்ததெல்லாம் கிடையாது. அவங்களோட அஜெண்டா இது வேற. அதை நான் என்னன்னு இப்போ சொல்றேன், நீங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நீங்க இந்த எந்தெந்த வீட்ல தமிழக வெற்றி கழகம் இருக்கு, எந்தெந்த வீட்ல டிஎம்கே இருக்கு, இவங்க முழுசா டிஎம்கேக்கு தானா, இவங்க டிவி கேக்கு தானா அப்படின்ற அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஊர்ல ஓட்டு போடுறதுக்கு ஒரு கேவலமான ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. நீங்க பாஸ்போர்ட் கொண்டு போங்க, நீங்க பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போங்க, நீங்க ஆதார் கார்டு கொண்டு போங்க, நீங்க என்ன வேணா கொண்டு போங்க. ஆனா கடைசியில உள்ள போகும்போது பூத்து அவன் பேர் அந்த நோட்ல உங்க பேர் இருக்கணும். உங்க கையில அந்த பூத் ஸ்லிப், அந்த ப்ளூ ஸ்லிப் தான் ஆமா மேட்ரு. அந்த பூத் பூத் ஸ்லிப் ஸ்லிப்பை இருக்கணும். யார் கொடுக்கணும்? அது இருந்தா ஆமா. மட்டும்தான் உங்களை உள்ள விடுவான். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ம். இந்த பூத் ஸ்லிப்பை எப்படி கட் பண்றது பார்ப்பாங்க. அது அந்த 3 மாசத்துக்கு முன்னாடியோ, 6 மாசத்துக்கு முன்னாடியோ வார்டுல வந்து மாத்துவாய்ங்க. சில டைம் வந்து அத எப்படி மாத்துவாங்கன்னா, இப்ப இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். நான் வந்து போன வருஷம் ஓட்டு போட்டிருக்கேனா, இல்லையா அப்படின்லாம் வந்து கேட்பாய்ங்க. இல்ல வந்து உங்க பையன் என்ன வெளிநாட்டுல இருக்காருன்னா என்ன பண்ணுவாய்ங்க, என்னுடைய வார்ட மட்டும் வேற எங்கிட்டாவது மாத்தி விட்டுருவாய்ங்க. அப்ப நான் அங்க போமாட்டேன் எப்படியும் ஓட்டு போட. அப்ப என்ன பண்ணுவாய்ங்க, ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இடத்துல நான் இல்லைன்னா அங்க கள்ள ஓட்டு போடுவாய்ங்க. ஸோ இதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப நீங்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேர்தல் நெருங்குறதுக்கு முன்னாடி கரெக்ட்டா இந்த வார்டுக்குன்னு நீங்க நம்ம ஆக்சுவலி தளபதி அவர்கள் செஞ்ச மாரி ஒரு சிஸ்டம் வந்து இந்தியால எவனுமே செய்யல. மொத வந்து 1,50,00,000 பேர் உறுப்பினரா இருந்தாலுமே 1,50,00,000 பேரும் வேலிடா இருக்கும். பிக்காஸ் ஆஃப் வோட்டர் ஐடி. வோட்டர் ஐடி இல்லாம நம்மனால சேரவே முடியாதுன்றது தான் சிஸ்டம். அந்த ஆமா, அந்த மிஸ்டு கால் இல்ல, மிஸ்டு கால் மிஸ்டு இல்ல, காலும் கரெக்டா கிடையாது, சொன்னீங்க. ஒண்ணும் இந்த கிடையாது. மிஸ்டு கால்ல சேர்த்து ஆளை இல்ல சேர்த்து அதெல்லாம் கிடையாது. வெயிட்ட இப்ப காமிச்சாங்க. வோட்டர் ஐடி மூலியமா நீங்க ஒரு வாட்டி தான் சேர முடியும். அப்ப நீங்க ஒரு வாட்டி உறுப்பினர் ஆயிட்டீங்க. எக்ஸாக்ட்லி. அப்படின்னா நீங்க என்ன வார்டு அப்படின்றதெல்லாம் சேர்த்து தான் வருது. இப்ப நான் இருக்கிறதுல எனக்கு தெரியும். நான் எந்த வார்டுல இருக்கேன், அம்பத்தூர்லயா, ஆவடியா, சென்னையில எந்த ஏரியா அப்படின்றது ஏரியா பிளஸ் வார்டு வரைக்கும் வந்துரும். நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த வார்டுல உங்க பேர் இருக்கா அப்படின்றத நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓட்டெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி. அது திங்க் ஒரு 3 மாசமோ, 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த டேட்டாஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, பூத் ஸ்லிப்ல உங்க பேர்லாம் இடம் பெறாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நெறைய யங்ஸ்டர்ஸுக்கு பேர் இல்லாம பண்றதுக்கான வேலைகள் மும்முரமா நடக்கும். அத முதல்ல ட்ராக் பண்ணி எப்படியாவது அத முறியடிக்கணும். ஸோ எல்லாருக்கும் ஓட்டு போடுறதுக்கான அந்த வாய்ப்பு கம்பல்சரி இருக்கணும். கம்பல்சரி பூத் ஸ்லிப்பும் வாங்கிரணும். நீங்க பூத் இப்ப வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த வார்டு, அந்த பூத் ஸ்லிப்ல நீங்க எந்த வார்டுக்கு போறீங்க, எந்த இடத்துல ஓட்டு போட போறீங்கன்னு தெரிஞ்சிரும். அதனால இதெல்லாம் நீங்க வந்து மேக் ஷூர் பண்ணிக்கணும். பட் அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. பட் இருந்தாலும் எலக்ஷனுக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். மே லாஸ்ட் மந்த் ப்ரோ, இந்த லாஸ்ட் மந்த் எலெக்ஷனுக்கு பிஃபோர் லாஸ்ட் மந்த் முன்னாடி ம், பூத்ல இருந்து எல்லா ஒர்க்கும் பண்றாங்க. ம், பூத் ஸ்லிப் வந்து எப்படின்னா, எலெக்ஷனுக்கு ஒரு 20 நாள் முன்னாடி பூத் ஸ்லிப் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10 நாள்ல, 5 நாள்ல கூட குடுப்பாங்க. ம், அங்கதான் வந்து இந்த பாலிடிக்ஸே பண்ணுவானுங்க. எப்படி பண்ணுவானுங்கன்னா, ம், இந்த வந்து பூத் ஸ்லிப் வந்து எல்லா ஏரியாலயும் அந்த ஒரு இடத்துல வந்து சென்டர்ல வந்து டேபிள் போட்டு உட்காருவானுங்க. ம், இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக, திமுக அங்க மக்கள் வரும்போதே அதிமுக காரன் வந்து என்ன பண்ணுவான், எங்க சைடு வாங்க நான் உங்களுக்கு பூத் ஸ்லிப் குடுக்குறேன்னுவான். ம், திமுக காரன் எங்க சைடு வாங்க நான் குடுக்குறேன்னுவான். ம். அங்கதான் பாலிடிக்ஸே பண்ணுவானுங்க. அங்கதான் இவனுங்களோட அதிகாரத்தையும் இவங்களோட என்ன ஒரு ரவுடிசம் சொல்லுவாங்கல்ல, ம், அதெல்லாம் அங்கதான் காமிப்பானுங்க. இந்த பூத் ஸ்லிப் ஆண்ட இந்த பூத் ஏஜென்ட்ஸ் கிட்ட ம். எதிர்க்கட்சியும் எல்லா கட்சிகிட்டயும் அடக்குமுறையை காமிச்சு எப்படியாவது மக்களை வந்து இவங்க கிட்ட இருந்து பூத் ஸ்லிப் வாங்க ட்ரை பண்ணுவானுங்க. நமக்கு அந்த அதுதான் பிரச்சனை இவங்க இல்ல. நம்ம மெயின் வந்து
சென்னையில இருக்கனால வீட்லயே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சார் எனக்கு ஒரு ஒரு வீடு டவுட். வீடா வந்து பூத் ஸ்லிப் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம எனக்கு அப்படிதான் ஒரு வாட்டி வாங்கினேன். அப்பதான் ஒரு வாட்டி நம்ம டென்ஷன்லாம் போட்டோம். டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எவன் பூத்த வச்சிருக்கானோ அவங்க கிட்ட போயிட்டு போட்டுருங்க. டிவிகே கிட்ட கூட நீங்க வாங்க வேணாம். அவங்க கிட்ட போய் வாங்கிடுங்க. அவங்களும் நம்பிடுவாங்க முட்டா பசங்க. இல்ல பிரதர், இன்னொன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பூத் ஸ்லிப்பே இருந்தா கூட அவங்க அந்த உள்ள ஒரு நேம் வச்சு இது வச்சிருப்பாங்க, புக் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. உள்ள நீங்க நுழையும் போது அந்த புக்ல உங்க பேர் இருக்கணும். ஆமா ஆமா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பூத் ஸ்லிப் வாங்கிட்டீங்கன்றதுக்காக உங்க பேர் அந்த புக்கு எதை பேஸ் பண்ணி வரும்னா, அதுதான் நான் சொன்ன இந்த ஆன்லைன் டேட்டா பேஸ் பண்ணி அதில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்தந்த பர்சன்ஸ் வந்து நான் இந்த பூத்ல ஃபுல்லா ஃபாலோ பண்ணிருக்கேன். அந்த அப்டேட் எப்போ வந்தாலும் என் சைடு ட்வீட்டாவோ ஒரு ஷார்ட்ஸாவோ அல்லது வீடியோவாவோ நான் அதை இன்ஃபார்ம் பண்ணி நீங்க கொஞ்சம் மேஜரா எடுத்து பண்ணிருங்க. தேவை அந்த இது மேஜரா வரும்போது எடுத்து நான் கொடுத்துறேன். அது இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த டிவிக்கே வார் ரூம் ஒன்று கிரியேட் பண்றாங்கல்ல, ஸோ அந்த டீம் கிட்டையும் சொல்லி இதோட விஷயத்த என்னன்னு கொஞ்சம் அதை ரொம்ப கீன் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஏன்னா ஓட்டை மிஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி வேலைகள்லாம் பண்ணணுமோ அவ்வளோ கண்டிப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா பிரதர். அதாவது நம்ம சைட்ல இருந்து நம்ம பண்ணிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் அங்க பாஸ் பண்ணிட்டோம்னா அவங்க அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏன்னா நீங்க சொல்ற ஒரு ஆமா. பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். நேத்து இவங்க இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, சோ இந்த ஸ்பேஸ்ல ஒரு 1200 பேர் ஏதோ சம்திங் இருக்காங்க. எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, வர்றவங்க மாநகராட்சிங்கிற அடையாளத்துல வருவாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மாநகராட்சிக்காரங்க தான் இருப்பாங்கன்னு நம்புவீங்க. அதாவது திமுகங்கிற அடையாளமே இல்லாம வராங்க. போன்ல கூட பின்னாடி பேக் கவர்ல கூட அந்த கட்சியோட கவர்லாம் போடுவாங்க.